என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு? 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், கார் வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற, நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா, போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா. ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா உண்டு பாத்திரம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறீங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அதை நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சிட்டு வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே போய்